பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என் டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அநியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன் என்பதாக. தான தர்மம் செய்யுங்கள், கிவ் சாரிட்டி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்தியா மாத்திரமல்ல, உலகத்தில் அநேக இடங்களில் இன்னும் பட்டினி சாவுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்பது தெரியுமா? மிஷனரி பணியிடங்களில் அநேக மிஷனரிகள் அன்றாட தேவைக்காய் அல்லல்பட்டு மிகவும் கடினமான பாதையில் கிறிஸ்துவை அறிவித்து கொண்டு வருகிறார்கள் என்பது தெரியுமா? இல்லையென்றால் இவைகளெல்லாம் தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல நாம் காணப்படுகிறோமா? தரித்திரர்களை நினைத்து கொள்ளாமல் இருந்தால் நாம் இன்னும் கிறிஸ்துவை சேவிக்கவில்லை என்றே கூறலாம். என்றோ வாழ்ந்த அன்னை தெரசா மற்றும் கிரகாம் ஸ்டெயின்ஸ் காலத்தில் இருந்த தர்ம ஊழியங்கள் மறக்கப்பட்டும் போன தருவாயில் இன்று அநேக சபைகள் காணப்படுகிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று யாக்கோபு 4:17 கூறுகிறது. அப்படி என்றால் நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் என்றே வேதம் கூறுகிறது. ஆதி சபையின் நாட்களில் அப்போஸ்தலர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் குறைவில்லாமல் இருந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். மாத்திரமல்ல, இயேசுவும் அவர் வாழ்ந்த காலத்தில் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிறகு வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் எளியவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்றே கூறினார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரும் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல பவுலும் பர்னபாவும் கூட தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி யோசனை சொன்னார்கள். இன்று நாம் தரித்திரரை நினைத்து கொள்ளும்படியாகவும் அவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். ஆகையால் தான தர்மம் செய்ய உங்கள் கைகளை குறுக்காமல் திறந்து கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உடையவர்களை பாக்கியவான்களாய் கண்டு அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் வியாதியின் படுக்கையை மாற்றுவேன் என்றும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றிற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டியதை செய்யத்தக்கவர்களுக்கு சரியான நேரத்தில் செய்வதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பீராக. உங்களில் சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீரே. சிறியவர்களை நாங்கள் மறந்து விடாதபடி நினைவில் வைத்து உதவி செய்வதற்குரிய தருணத்தையும் வாய்ப்பையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தந்தருளும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.